தமிழகத்தில் ஜூலை 1ஆம் தேதி அண்ணா அறிவாலயத்தில் ஓர் அணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பின் மூலம் தமிழ்நாட்டின் அனைத்து குடும்பங்களும் நேரடியாக சென்று உறுப்பினர் சேர்க்கையை திமுக நடத்தியது. இந்த பரப்புரை மூலம் திமுக உறுப்பினர்கள் அனைவரும் தமிழ்நாட்டின் அனைத்தும் 100% குடும்பங்களையும் நேரில் சந்தித்து ஓர் அணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் பங்கேற்குமாறு வேண்டுகோள் விடுப்பார்கள். இதன் மூலம் குறைந்தபட்சம் 1 கோடி குடும்பங்களை ஒன்றிணைத்து ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் 30% மக்களை திமுக உறுப்பினர்களாக பதிவு செய்வதே இலக்கு என்று திமுக தலைமை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஓர் அணியில் தமிழ்நாடு என்னும் பரப்புரையின் கீழ் திமுகவில் புதிதாக 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இலக்கு நிர்ணயித்தார். இந்நிலையில் ஒன்றிணைவோம் வா திட்டத்தில் திமுகவுக்கு அதிக உறுப்பினர்களை சேர்த்து விட்டதாக கூறி கட்சியில் இணையாதவர்களின் பெயரையும் பட்டியலில் இணைத்து கட்சி தலைமைக்கு எம்எல்ஏ காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக விசாரணை நடந்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.